ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நம்ம சுரக்காய் வச்சு ஒரு பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் சுரக்காய் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் சாம்பார் கூட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. பொரியல் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த காய் வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த சுரக்காய் வச்சு ஒரு செம்ம டேஸ்டான ஒரு பொரியல் வந்து செய்யலாம். இது என்னோட ஃபேவரட் பொரியல்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ சுரக்காய் வந்து எடுத்து நான் தோலை வந்து எடுத்துட்டு இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து நான் பார்க்குறேன் எந்த சைஸில் இருக்குன்னு. என்னோட விதை வந்து இதில் இருக்கிறது குட்டி குட்டி விதை தான். சின்ன சின்ன விதைனா தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். விதை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை பெரிய விதையாக இருந்தால் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் விதையோட தான் குட்டி குட்டியாக வந்து நறுக்கிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து என்னோட அம்மாவோட ரெசிபி. அம்மா வந்து பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்களே இந்த சுரக்காய் பொரியல். இன்னொன்று, இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டயட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லது. நிறைய நீர் சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காய் வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, இதில் வந்து நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னு ஹேருக்கு கூட நல்லது. வறுத்த நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். இதோட தோலை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஊதி விட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்துடும். இப்போ அந்த தோலை முடிஞ்சளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தோல் எடுத்து அந்த வறுத்த நிலக்கடலை பருப்பை வந்து சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு 6-7 பல் அளவு பூண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம கொரன்னு ஓட்டிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகளவு மிளகுத்தூள். நம்ம ஏற்கனவே ஒரு மீடியம் சைஸ் அளவு சுரக்காவை தோல் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்காய் அப்படிங்கிறனால நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணி விடவே வேணாம். இதே வந்து நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அதுவே நிறைய தண்ணி விடும். அதுலேயே உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறும். இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி திறந்து அப்பப்போ கிளறி விட்டால் போதும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இரும்பு சட்டையில் செய்கிறனால சுத்தமாக அடியே பிடிக்காது நம்ம தண்ணி ஊற்றலனாலும். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த சுரக்காவும் உங்களுக்கு நல்லா அப்படியே நீங்கள் வதக்க அப்படியே நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்பத்திலே நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா ஓரளவு ஒரு 3/4 பதம் வேகட்டும். லாஸ்ட்டில் கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கரண்டி வச்சு நல்லா இப்படி நசுக்கி பார்த்தேன். ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பு, பூண்டு, வரமிளகா பொடி இருக்குது பாருங்கள், அதை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும் நம்ம பருப்பெல்லாம் போட்டனால. இப்போது நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் அப்படியே வேக விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா தான் இந்த பொடியவே சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். சுரக்காவும் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம். வெறும் ரசசாதத்துக்கு கூட இது வந்து ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். இனிமேல் சுரக்காய் வாங்காதவங்களும் கண்டிப்பாக இந்த சுரக்காய் வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.